வணக்கம். நான் எஸ்.கே. பிரசாந்த். சிஏ இன்டர்மீடியேட் ஸ்டூடண்ட். நான் லாஸ்ட் நவம்பர் 23 சிஏ எக்ஸாமினேஷன்ல அப்பியர் ஆனேன். அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு ஜனவரி 9, 2024 அன்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்க. என் ரிசல்ட் என்னன்னா, நான் அத கிளியர் பண்ணல. நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்துக்கிட்டா, நான் தான். நான் தான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல. சரி, ஏன் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணலன்னு கேட்டா, ஆ நெறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது. இருக்குது. கெட்ட பழக்கங்கள்னா, ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடாத ஏன்னா பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் என்னென்னன்னு பார்த்தா, ஒரு விஷயத்த தள்ளி போடுறது, சோம்பேறியா இருக்கிறது, எல்லா விஷயத்திலயும் அசால்ட்டா இருக்கிறது தான். நான் ஃபெயில் ஆக போறேங்கிறது எனக்கு ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் இப்போ ஃபெயில் ஆக போறேன். என்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதனால தான் நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கன்வர்ஷன் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணி, புக்ஸ ஆர்டர் பண்ணி, ரிசீவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டும் வர மே 2024 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிறக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். சரி, எதுக்கு இந்த வீடியோன்னா, இந்த வீடியோ மூலம் என்னை எதிர்த்து நானே ஒரு போர அறிவிக்கிறேன். அவ்வளவுதான். வரும் நாள்ல நான் எப்படி படிக்கிறேன், எவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத என்னால நேரம் ஒதுக்க முடிஞ்சதுன்னா, ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணலாம். நன்றி.